சிவாய நமஹா. டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 மாலை 5:32 மணியளவிலே குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடாம் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு அவர் பெயர்ச்சி அடைகின்றார். இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சியினாலே 12 ராசிகளுக்கும் எவ்வாறு அவர் பலன்களை வழங்குகின்றார் என்பதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன்களை கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோவை நல்லா முழுமையாக பாருங்கள். குரு பகவான் மேஷ ராசிக்கு ஒரு முக்கியமான காரணகர்த்தா. மேஷராசிக்கு 12ஆம் வீட்டிற்கும் அதிபதி, அதே மாதிரி 9ஆம் வீட்டுக்கும் அதிபதி. 9 பூர்வ புண்ணியஸ்தானம், 12 சயன அயன சுகஸ்தானம். அதில் ரொம்ப முக்கியமானது மறைவுஸ்தானம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 12ஆம் வீடுங்கிறது தான் மோட்ச சாம்ராஜ்யத்தை குறிக்கக்கூடியது. 9 பூர்வீக சொத்துக்கள் புண்ணியங்களை எல்லாம் தரக்கூடியது, வீறு வேறுகளையும் தரக்கூடியது. அதனால் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய அனுகிரகம் ரொம்ப 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 அத்தியாவசியமானது. பொதுவாகவே பார்த்தோம்னா மேஷ ராசிக்காரங்க எந்த ஒரு செயலையும் முனைப்புடன் இருப்பார்கள். இந்த செயலை செய்யணும்னா உடனே அதை ஆர்வத்துடன் அதிலே செயல்படுவார்கள். அதே மாதிரி தங்களுடைய குடும்பத்தாரிடம், சகோதரர்களிடம், சகோதரிகளிடம் நல்ல அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். நீங்கள் அன்பு செலுத்துறீங்க, அவங்க திரும்ப அன்பு செலுத்துகிறாங்க, செலுத்தலை அடுத்த விஷயம். ஆனால் நீங்கள் அவர்களிடம் எப்போதும் அன்பை செலுத்துவீர்கள். அப்படியான ஒரு பக்குவம் கொண்டவர்கள் மேஷராசிக்காரர்கள். அதே மாதிரி புதிய வகையான தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்வதிலும் ஆர்வம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த மேஷத்தினுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு செயல் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதிலே ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு செல்ஃபோன் வாங்கினா அதில் எப்படி என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வமாக இருந்தாலும் சரி, அது மாதிரி நிறையா இருக்கும். அதே மாதிரி நிலங்கள் வாங்குவது, நிலங்கள் முதலீடு செய்வது இவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் மேஷராசிக்காரங்களுக்கு. இதுவரை பார்த்தோம்னா குரு பகவான் ஜென்மத்திலே இருந்தார் மேஷராசிக்குங்க. மேஷராசிக்கு ஜென்மத்திலே இருந்த குரு பகவான் பொதுவாகவே ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்மத்தில் இருந்த குரு உங்களுக்கு என்ன விதமான சுபாசுபங்களை தந்திருப்பார் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்தோம்னா, கடந்த காலத்துலலாம் ஏற்றம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தடையாக இருக்கும். ஒரு ஏற்றம் அல்லது ஒரு முழம் ஏறினால் 10 முழம் இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படியான ஒரு ஏற்றத்திற்கு தாண்டிய அதீதமான தொய்வு நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஒரு இடத்துல முதலீடு செய்திருந்தோம் அப்படின்னா அந்த முதலீட்டின் மூலமாக லாபம் வருவதிலே கால தாமதம் ஏற்பட்டிருக்கும், சில இடத்துல வராமல் கூட போயிருக்கும். அதே மாதிரி குடும்பத்திலே சில உறவினர்களிடம் தேவையற்ற பகைகள் ஏற்பட்டு மறைந்திருக்கும் இதுவரையில். இப்போ குரு பகவான் அவர் ஒரு நல்ல இடத்திற்கு வந்திருக்கிறார். குறிப்பாக சொல்லணும்னா அது தனஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் பாவத்திற்கு வருகிறார் குரு பகவான். இந்த குரு பகவானினுடைய விஷயத்தையும் இதில் சேர்த்து தான் நம்ம பலன்கள் சொல்லணும். பொதுவாகவே 2ல் குரு இப்படி அப்படின்னு நம்ம பொதுவாக எல்லாருக்கும் பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லிட முடியாது. அவர் அந்த ராசிக்கு எத்தனாம் பாவம், அது மாதிரி எதற்கு அதிபதியாக இருக்கின்றார், அதனால் அவர் இந்த இடத்திற்கு வந்தார், என்ன பலன்களை வழங்குவார் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து தான் எதை எப்போதுமே சொல்லணும். அப்போ தான் அந்த பலன் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல முழுமையாகவே கிடைக்கும். அது மாதிரி மேஷராசிக்கு குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் பாவத்திற்கு அதிபதி. இந்த 12ஆம் பாவாதிபதி 2லே செல்லுகின்றார். அதனால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். முதல் விஷயம், பழைய முதலீடுகள் மூலமாக லாபங்கள் குவிவது. அதை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் எதுவும் பண வரவுகள் அல்லாமலே இருந்தால் அவைகள் நிச்சயமாக வரும். அதே மாதிரி 12ஆம் பாவம் 2ஆம் பாவம் சம்பந்தம் படும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள், அதாவது படிப்பு சார்ந்து இருக்கலாம் அல்லது வேலை நிமித்தமாக இருக்கலாம், அது மாதிரி செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கும் அந்த வாய்ப்புகள் நல்லபடியாக பரிபூர்ணமாக கிடைக்கின்றது.
கல்யாணம் ஆகிடுக்குங்க, நான் எப்படி வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறேன், இருந்தாலும் நம்ம வந்து குடும்பத்தோடு செல்ல வேண்டும் என்று ஆசையாக உள்ளது என்று இருப்பவர்களுக்கும் அவைகள் சாத்தியமாகும். ஏனென்றால் 9ஆம் பாவத்தையும் சம்பந்தப்படுகிறது. 9ஆம் பாவம் அப்படிங்கிறது குழந்தைகள் 5ன்னு இருந்தாலும் 9ஆம் பாவத்தில் தலைமுறைகள், குடும்பம் அப்படிங்கிறது தந்தையார் அப்படிங்கிற ஒரு அடக்கமும் அதில் இருக்குங்க. அதனால் 9ஆம் பாவத்திலையும் அவர் வந்து குரு பகவான் வந்து அதிபதியாக இருந்து அந்த இடத்துல வந்து ஒரு சம்பந்தம் வருகின்றதுனால உங்களுக்கு குடும்பத்தோட வெளிநாடு போக வேண்டும் என்கின்ற ஆசை இருப்பவர்களுக்கும் அவைகள் சாத்தியமாக கைகூடுகின்றது. அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய இடம்ங்கிறது தனஸ்தானம். அதனால் தன வரவுகள், புதிய வகையான தன வரவுகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு, முதல் விஷயம். அதே மாதிரி ஒரு தொழில் செய்து ஒரு ஒரு பண வரவுகள் வருகின்றது. இன்னொரு தொழில் செய்யணும் ஆசைப்படுகின்றால் புதிய வகையான யுக்திகளை கையாண்டு தொழில் வளர்ச்சிகளை செய்யக்கூடுவதற்கும் நல்ல அபரிமிதமான வளர்ச்சிகள் உண்டு. அதே மாதிரி புதிய முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடுவதற்கும் சாதகமாக உள்ளது. குடும்பத்திலே சுப செலவுகளும் ஏற்படும். சில சுப செலவுகள் ஏன் அப்படின்னா 12ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவத்தில் போகிறதுனால குடும்பத்திலே சுப செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அதனால் உங்களுக்கோ அல்லது குடும்பத்தில் வேறு யாருக்காகவோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ திருமணம் ஆக வேண்டியிருந்தால் இந்த காலத்திலே இந்த திருமணத்தை செய்வது சாதகமாக இருக்கும். மேலும் வந்து முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புள்ளது. பழைய முதலீடுகள் மூலமாக லாபங்களும் ஏற்படும். இடம் வாங்குவது, அதே மாதிரி வந்து ஒரு பொருட்கள் வாங்குவது, தொழில் வளர்ச்சிக்காக உபகரணங்கள் வாங்குவது, அவைகளும் இந்த காலத்திலே நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதே மாதிரி வந்து புதிய இந்த 2ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன ஒரு விஷயம்னா வாக்குஸ்தானம் 2ஆம் பாவம். அதனால் செல்வாக்கு உயரும். அது மாதிரி வந்து உங்களுக்குன்னு ஒரு பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னா அந்த மரியாதை இப்போ பன்மடங்காக உயரவிருக்கின்றது. குடும்பத்தில் நம்ம சொல்கிறத யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, குழந்தைங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருந்துதான் உங்கள் பேச்சை கேட்பதற்கான சூழ்நிலைகள் இப்போ உருவாகும். மேலும் வந்து குடும்பத்திலே பல நல்ல பலன்கள் ஏற்படும். இது எப்படி நீங்கள் பொருட்படுத்தணும் அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் யாராவது வந்து வேலை பார்க்காம இருக்காங்க அல்லது ஒரு பண வரவுகள் இல்லாதபடியே ஒருத்தவங்க இருக்காங்க, படிச்சிருக்காங்க, வேலை வாய்ப்பு இல்லை, அல்லது தொழில் செய்கிறாங்க அவங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய மகனோ உங்களுடைய மகளோ அல்லது உங்களுடைய சூறவினர்களோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்கள மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அவங்களுக்கும் ஒரு புதிய வகையான தொழிலுக்கு போவது, புதிய வகையான விஷயங்களை மேற்கொண்டு பொருள் ஈட்டுவது அப்படிங்கிற விஷயங்கள் ஏற்படவிருக்கின்றது இந்த குரு பயிற்சினாலே. அதுமாரி பல நல்ல விஷயங்கள் குரு பகவானுக்கு ஏற்படுகின்றது. இந்த சமயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொருட்களை குடுக்கல் வாங்கல் செய்யும் போதோ அல்லது வேறு ஒரு நபருக்காக ஒரு விஷயத்திலே நீங்கள் தலையிடும் போதும் கவனமாக இருப்பது உங்களுக்கு அவசியம். அதே மாதிரி குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, ஜென்மத்தில் இருந்தாலும் சரி, 12ல் இருந்தாலும், அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, அல்லது 6ல் எங்கே குரு பகவான் இருந்தாலும் அவரினுடைய பார்வை நன்மையை தான் செய்யும். குரு பகவானுடைய பார்வை அந்த வகையில் மேஷராசிக்கு குரு பகவானினுடைய பார்வை எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நல்லா பார்ப்போம். குரு பகவானினுடைய பார்வை 2ஆம் பாவத்தில் இருக்கின்றார். அவர் வந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை சப்தம பார்வையால் நேர்பார்வை அப்படின்னு பேர். இந்த நேர்பார்வையினால் பார்க்கின்றதுனால மன கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். ஏற்கனவே பல விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள், அதாவது தடை அப்படின்னா புதிய விஷயங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அது கிடையாது. ஏற்கனவே ஏதாவது நீங்கள் ஆரம்பித்து அதில் தடை இருந்ததுன்னா இந்த குரு பகவான் சப்தம பார்வையினாலே அஷ்டமஸ்தானத்தை நேர் பார்வையினால் பார்ப்பதினாலே அந்த தடைகள் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி அந்த குரு பகவான் விசேஷ பார்வை கொண்டவர். 5, 9 அவருடைய விசேஷ பார்வை. அந்த வகையில் மேஷ ராசிக்கு இந்த விசேஷ பார்வை அப்படிங்கிறது 6ஆம் பாவத்தை பார்க்கின்றார். இந்த குரு பயிற்சினால் 6ஆம் பாவம் பார்வை பெறுகின்றதுனால கடன் சுமைகள் குறையும். அதே மாதிரி உங்களுடைய யாராவது கருத்து வேறுபாடுடன் இருக்கக்கூடிய உறவினர்கள் உங்களுடன் சுமூகமான முறையிலே நட்பு அன்பு பாராட்டுவார்கள்.
குரு பகவான் வந்து இன்னொரு விசேஷ பார்வை என்ன அவருக்கு அப்படின்னா 9ஆம் பார்வை. அந்த 9ஆம் பார்வை இந்த முறை எந்த இடத்துக்கு உங்களுக்கு பாவம் வருகின்றது என்றால் 10ஆம் பாவத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையினால் பார்க்கின்றார். அதனால் உங்களுக்கு எப்படியான நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொழில் வளர்ச்சிகள் இருக்கும். ஒரு மாத சம்பளம் பெற்று இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாத சம்பளத்திலே உயர்வு நிலைகள் ஏற்படும். பணி பண்ணுறீங்க, அந்த பணியில் ஒரு நிரந்தரம் இல்லை, அதாவது ஒரு பர்மனெண்ட் போஸ்டிங் இல்லாமல் இருக்குன்னா பர்மனெண்ட்டான ஒரு போஸ்டிங், பணி நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்புகள் அமைவதற்கும் வாய்ப்புள்ளது. அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்லபடியான பலன்கள் கிடைக்கின்றது. அதே மாதிரி 7ஆம் பார்வையினால் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றார். முன்னாடியே சொன்ன திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஏற்படுகின்றது இந்த காலகட்டத்தில். அதனால் இந்த குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை மேஷராசிக்காரங்களுக்கு வழங்குகின்றது. அதே மாதிரி பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது புதிய வகையான தன வரவுகளை ஏற்படுத்துகின்றது. அதே மாதிரி பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பார்க்கும்போது புதிய முயற்சியில் ஈடுபடுவாங்க. அவங்க குடும்பத்திலே கொஞ்சம் சுப செலவுகள் அதிகமாகவே பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியினால் நடைபெறுகின்றது. மேலும் கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள், கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மட்டும்தான் மேஷராசியில் வருவாங்க. அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படியான பலன்களை வழங்குகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்திலே சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் புதிய வகையான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு உருவாகுகின்றது. அது மாதிரி இந்த குரு பகவானை நாம் நன்கு உணர வேண்டும். இந்த குரு பகவானை நல்லா நம்ம உணர்ந்தாலே பல நன்மைகளை அவர் வழங்குவார். குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து நம்ம தேவகுரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்றே குறைய பார்த்திங்கன்னா 100 மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர். நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அது மாதிரி 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான். இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி, இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கும் சரி, அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள், அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை வந்து பட்டுது அப்படின்னா, இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் 3ல் 1 பங்கு தான் உயிர் பெற்ற வரலாறுகள்லாம் இருக்குது. அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம பூமியை விட 100 மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தை நோக்கி இழுத்து இருக்கிறது. அதனால் பூமிக்கு பல வகையிலே அது வந்து ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம். அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை, அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை, வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லவா, அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த், இந்த பூமிக்கும் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம். அதனால தான் அந்த குரு பகவானை நாம் வந்து நம்மளுடைய ஆசிரியராக, நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள். அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும், மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு, மகரம், கும்பம், மீனம், யார் வேண்டுமானாலும் வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும். உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல சிந்தனை, படிப்பிலே நல்ல ஆட்டம், கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார்.
இப்படியாக இந்த குரு பகவானை வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். மேஷராசிக்காரங்க இந்த குரு பயிற்சினால் முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியை வணங்க வேண்டும். பார்வதி தேவி, துர்கா தேவி, இந்த மாதிரி பெண் தெய்வங்கள், மகா மாரியம்மன், குலதெய்வமாக இருக்கக்கூடிய பெண் குலதெய்வங்களை வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா மேஷராசிக்காரங்களுக்கு இந்த 2024 நடக்கக்கூடிய குரு பயிற்சி அபரிமிதமான பலன்களையும் புதிய யோகங்களையும் குடும்பத்திலே நல்ல வசதி வாய்ப்புகளையும் திருமண பாக்கியத்தையும் நிச்சயமாக கூட்டி வைக்கும். ஓம் தேவானாம் சரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் த்ரிலோகானாம் தம் நமாமி ப்ருஹஸ்பதிம். ஓம் குரவே நமஹ. இந்த குரு பயிற்சி மேஷராசிக்காரங்களுக்கு சகல சம்பத்துகளையும் வழங்க வேண்டும். அதே மாதிரி குடும்பத்திலே நிறைய சுப செலவுகள் ஏற்பட வேண்டும். குடும்பத்திலே அபரிமிதமான வளர்ச்சிகள் ஏற்பட வேண்டும். திருமணம் ஆகாத மேஷராசிக்காரங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூட வேண்டும். குழந்தை இல்லாத மேஷராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும். பதவி உயர்வுகள் மேஷராசிக்காரங்களுக்கு கிடைக்க வேண்டும். தொழில் வளர்ச்சிகள் இருக்க வேண்டும் என்று இந்த சமயத்திலே நல்லபடியாக பிரார்த்தனை செய்கின்றோம். மேசராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்ப்போங்க. மேசராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு வருட காலமாக ஜென்மத்தில் குரு இருந்தாருங்க. ஜென்மத்தில் குரு இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், சின்ன சின்ன நெருக்கடி, தேவையில்லாத கெட்ட பேர், ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை, ஒரு நிர்பந்தம், கட்டாயம் இந்த வேலை செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரியான சூழல் உங்களுக்கு இருந்திருக்குங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொலஸ்ட்ராலு, பிபி, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸை நீங்கள் சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் தற்பொழுது மே 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகக்கூடிய குரு பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாதகம். அதாவது முதல் 5 சாதகமாக இருக்கக்கூடிய 5 ராசிகளில் நீங்களும் வந்துடுறீங்க. அற்புதமாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போகுதுங்க. தனஸ்தானத்துக்கு வர்றார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபத்துக்கு குரு வர்றார். 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், பணவரவு ஸ்தானம், இந்த மாதிரி வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இந்த இடத்துக்கு குரு வர்றது ரொம்ப 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 அற்புதமான அமைப்புங்க. ரிஷபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட வீடுங்க. சுக்கிரன் மாதம் வரக்கூடிய வருமானம், அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே வரக்கூடிய வருமானத்தை குறிக்கிறவர் சுக்கிரனுங்க. குரு அப்படின்னா பெரும் பணத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த 2 பேரும் ஒரு இடத்துல சேர்றது ஒரு அற்புதமான அமைப்பு உங்களை பொறுத்த வரைக்கும். அப்போ உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போது இந்த குரு பயிற்சி. உங்களுக்கு நல்ல பணவரவு கிடைக்குங்க. அது இல்லாமல் உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய்க்கு மிகச்சிறந்த நண்பர் அப்படின்னா குரு பகவானுங்க. அதனால உங்கள் ராசிக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் கொடுக்க போகிறார். ஏற்கனவே சனி பார்த்தீங்கன்னா லாபத்தில் இருக்குது. சனி நிறைய லாபங்களை கொடுத்துட்ருக்காரு. இனிமே பார்த்தீங்கன்னா குருவும் உங்களுக்கு நல்ல சாதகமான அற்புதமான பலன்களை கொடுக்க போறாருங்க. குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்க போகுது. பெரும் பணம் கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி இவரோட குருவோட பார்வை 2ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குதுங்க. இது ஒரு நல்ல அமைப்புங்க. எனக்கு நான் படித்து முடித்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, எனக்கு வேலையே கிடைக்கல, இல்லை என்னோட தகுதிக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கல, ஏதோ ஒரு வேலைக்கு நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான காலகட்டங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு உத்தியோகம் கிடைக்கும். ஏற்கனவே நான் உத்தியோகத்தில் இருக்கோங்க, ஒரு 4-5 வருஷமாகவே நான் ப்ரமோஷனுக்காக காத்துட்ருக்கேங்க. எனக்கு அப்புறம் வந்தவங்களாம் ப்ரமோஷன் ஆகி போயிட்டாங்க, இன்னும் எனக்கு ப்ரமோஷன் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டங்க. கட்டாயம் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு விரும்பிய இடம் மாறுதல் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக கடனால் அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கேங்க, என்னால் கடனை கட்டவே முடியலைங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது நல்ல காலகட்டம். ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம். அப்போ உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள், ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு எதையாவது ஒரு வியாதி இருந்துச்சு அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவ வசதி கிடைச்சி அதன் மூலியமாக உங்கள் வியாதி குணமாகறதுக்கான அற்புதமான அமைப்பு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ்
தப்பே பண்ணலைங்க நான், ஆனால் சூழ்நிலை காலமாக ஒரு கேஸ் ஏற்பட்டு போச்சு, அந்த கேஸ்க்காக நான் ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ தற்பொழுது ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அந்த கேஸ் வந்து சாதகமாக முடிய போகுதுங்க. உங்களோட மறைமுக எதிரிகள் எல்லாம் இப்போ வெளியே வருவாங்க. யாரும் இனம் கண்டு பிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கக்கிட்ட நடந்துக்கிட்டு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. புதிதாக எதிரிகள் யாரையும் சம்பாரிச்சுக்காமல் இருங்க. நமக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானமாகவும் கவனமாகவும் இருந்தே ஆகணுங்க. அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக அவங்களுக்கு விருச்சகத்தை 8ஆம் இடத்த வந்து பார்க்குறார். இதுவும் அற்புதமான அமைப்புங்க. 8ஆம் இடம் அப்படின்னா மறைப்பொருள் ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதாவது அடுத்தவர்களோட பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது. 8ஆம் இடம் உயிரிங்க. உயிர் மூலியமாக உங்களுக்கு சொத்துக்கள் சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுதுங்க. உங்கள் பாட்டம் பாட்டி இல்லை உங்கள் சித்தப்பாக்கு குழந்தை இல்லை, பெரியப்பா குழந்தை இல்லை, அவங்க மூலியமாக உங்களுக்கு வந்து சொத்து சேர்க்கை, இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. இன்சூரன்ஸ் மூலியமாக பணம் வரவு, இன்சூரன்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பணவரவு கிடைக்குங்க. அதே மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அற்புதமான காலகட்டங்க. இறையை தேடி அலைபவர்களுக்கு இறை உணர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இது வந்து இருக்க போகுது. மறைப்பொருள் ஞானத்தை தேடி நீங்கள் போவீங்க. மறைப்பொருளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்க, வாஸ்து, அந்த மாதிரி அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த வருடம் சூப்பராக இருக்க போகுதுங்க. அதே மாதிரி 6-8 தொடர்பு இருக்கிறனால 6ஆம் இடம் கடன் சொன்னங்க. 8ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து இன்சூரன்ஸ் லோன் சம்மந்தப்பட்டது. அப்போ 6-8 தொடர்பு இருக்கிறனால ஒரு லோன் போட்டு வீடு கட்ட, சொத்துக்கள் சேர்க்கை வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. குறிப்பாக திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கிறவங்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்குங்க. அது 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை துணையோட குடும்பஸ்தானம்ங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை துணையின் மூலியமாக, உங்கள் வாழ்க்கை துணையோட குடும்பத்தின் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். அப்போ உங்களோட வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது இந்த வருடம் சூப்பராக இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடச்சி அதன் மூலியமாகவும் உங்களுக்கு பணவரவு வரணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இந்த வருஷம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 10ஆம் இடத்தை தனது 9ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில் சரியாக அமையவே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியில் நல்லபடியாக தொழில் அமையும். தொழிலுக்காக நீங்கள் லோன் போடுறது, லோனுக்காக ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக இல்லை புதிய தொழில் தொடங்குறதுக்காக லோன் கிடைக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் வெளிநாடு போகிறதுக்காக, குறிப்பாக உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கும் தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கும் ஒரு அற்புதமான அமைப்பை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 6ஆம் இடம் அப்படின்னா உத்தியோகம், 10ஆம் இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா 6லையும் குரு பார்வைப்படுது, 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலையும் குரு பார்வைப்படுது. அப்போ உத்தியோக ரீதியாகவும் ஆன்சைட்டில் போய் வேலை செய்கிறவங்களுக்கு, அதனால் உத்தியோக ரீதியாகவும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம், தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்காகவும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கலைத்துறையில் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு, டீச்சர்ஸ்க்கு, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே, பேங்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. 9-12 அதிபதி வந்து தொடர்பில் இருக்கிறனால கட்டாயம் வெளிநாட்டு யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விநாயகர் வழிபாடும், எள்ளு தானம் பண்ணுறதும், ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப சாதகமாக அமைச்சு கொடுக்குங்க. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2024-25 குரோதி வருடத்திற்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் மேஷராசி நண்பர்களுக்காக. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன நல்லது பண்ண போகிறது? ஏன்னா கடந்த ஒரு வருஷம் 2023 ஏப்ரல்லேருந்து 2024 மே 1ஆம் தேதி வரைக்கும் மேஷ ராசியில் இருந்து உங்களுக்கு, உங்கள் ராசியிலிருந்து, ஜென்ம ராசியிலிருந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கிய சங்கடங்கள், குழந்தைகளின் வளர்ச்சி, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் போன்ற அனைத்து நல்ல பாக்கியங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த குரு பகவான் இந்த வருஷம் குரோதி வருஷம் மே மாதம் 1ஆம் தேதி
காலை 10:31:36 மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி மேஷராசிக்கு என்ன நற்பலன்களை தரும் அப்படின்னா, 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். 1ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி ஸ்தானபலம் இல்லாமல் இருக்கார். ஏன் ஸ்தானபலம் இல்லாமல் இருக்காருன்னா, அவர் பயிற்சி ஆகிற இடம் சுக்கிரனுடைய வீடான ரிஷபராசி. அந்த இடத்துல அவருக்கு பவர் கம்மி, எதிரி வீட்டில் உட்கார போகிறாரு. அதனால் அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் வளப்படுத்தி எதிரில் அவர் பார்க்கக்கூடிய 6, உங்களுடைய ராசிக்கு 6, 8, 10 ஆகிய இடங்களையும் வளப்படுத்துறதுனால இந்த மேஷராசிக்கு அமோகமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்க போகிறாரு. இந்த மேஷராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு என்ன பலன்களை தரப்போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால குடும்பத்தில் உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கோ குழந்தைகளுக்கு திருமண பேர் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படும். அதாவது நாள் கணக்கில் வருஷ கணக்கில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பத்தை செவ்வடை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 2025 மே 14ஆம் வரை யோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறது. நடுவில் செப்டம்பர் 8ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 8, 2024 பிப்ரவரி 4, 2025 வரைக்கும் வக்ர கதியில் பயணிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே வக்ர கதியில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சில எதிர்மறை பலன்கள் ஏற்பட்டாலும் அதுவும் உங்களுக்கு சாதகத்தை தரும். ஏன் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு குருவின் இருப்பிடம் காட்டிலும் பார்வை பலம் நன்றாக இருக்குது. இருப்பிடத்தை அவர் கெடுக்க மாட்டார், ஆனால் மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் புதிய உறவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த 2024 இருக்கும். வாக்களிதம் ஏற்படும், வாக்குச்சாதுரியம் ஏற்படும், வார்த்தைகளில் வெற்றி அடைவீர்கள். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற மாணவ மாணவியர், படிக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா படிப்பில் வெற்றி அடைந்து அதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான பாதையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 5ஆம் இடத்தை பார்த்த குரு பகவான் போன வருஷம் இந்த மே 1ஆம் தேதி வரைக்கும் படிப்பில் ஆர்வத்தை கொடுத்து காரிய வெற்றியை தந்துட்டு இருந்தார். இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி படிப்பின் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்கார். திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு திருமண விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவதற்கு சுப செலவுகளை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. அதே சமயம் வேலை தேடின்னு இருக்கிறவளுக்கு, சார் எனக்கு வேலை கிடைச்சாதானே சார் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. வேலைக்கும் திருமணத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு திருமணமானவர்களுக்கு வேலை இல்லாமல், அதாவது வேலையே இல்லாமல் திருமணமும் பண்ணிட்டு இருக்காங்க. வேலை கிடைச்சதுக்கு அப்புறமும் திருமணம் ஆகாத எத்தனையோ குழந்தைகள் இருக்கா. அதனால் திருமணத்திற்கும் வேலைக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால் வேலைக்கு தேடிக்கொண்டு இருக்கும் இளம் மேஷராசி நண்பர்கள், நீங்கள் இன்பிட்வீன் ஜாப்ஸ் இருக்கலாம். நீங்கள் எனக்கு 40 வயசு ஆகிடுது சார், நான் எனக்கு ஒரு வேலை போயிடுத்து இன்னொரு வேலைக்காக காத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து மேஷராசி நண்பர்களுக்கும் உங்களுடைய தசமஸ்தானத்தை குரு பார்வையால் வளப்படுத்துறதுனால இழந்த வேலையை மீண்டும் பெறுவதற்கும் புதிய வேலையில் சேருவதற்கும் உண்டான யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த குரோதி வருஷத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி அமோகமான நற்பலன்களை தரும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த ராசியில் பிறந்த குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும்னு சொன்னேன். அந்த குழந்தைகளால் உங்களுக்கு பெருமையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தொழில்துறையினர், மேஷ ராசியில் பிறந்த தொழில்துறையினர், தொழில் சார்ந்த வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு, ஒரு ஃபேக்ட்ரியில் தொழிலாளியாக இருக்கிற நபர்களுக்கெல்லாம், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுனால உங்கள் பேரில் ஒரு நன்மதிப்பு உயர்ந்து உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த குரு பயிற்சி. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் சுப விசேஷங்களுக்கு உங்கள் முதலாளிகள் வீட்டுக்கு உங்களை வாழ்த்திட்டு போவாங்க. நீங்கள் முதலாளிகள்லாம் உங்களை கூப்பிட்டு மரியாதை செலுத்துவாங்க. அப்பேற்பட்ட அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது. இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள், மேஷ ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால 5ஆம் இடம் வியாபாரஸ்தானம், 6ஆம் இடம் ருண ரோகஸ்தானம். ஸோ உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தி உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான யோகத்தையும் ஏற்படுத்தி
ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். அதாவது 4ஆம் இடத்திற்கு 3ஆம் இடமான 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால ஸ்திர சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் அதுலேயும் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். எதிரிகள் மறையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது தொழில்துறையினருக்கு. அதே சமயம் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும்னு சொன்ன விவசாய நண்பர்களுக்கு 4ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம், 4ஆம் இடம்ங்கிறது பூமி தொடர்பான ஸ்தானம், அதற்கு 3ஆம் இடத்துல குரு பார்வை விழறதுனால பூமி தொடர்பான வழக்குகள் விவசாயிகளுக்கோ இல்லை பூமி தொடர்பான கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் விவசாயம் சார்ந்த அல்லது பூமி தொடர்பான வழக்குகள் இருந்ததுன்னா அதில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். 1 செப்டம்பருக்கு முன்னாடி நடக்கும், இல்லாட்டி பிப்ரவரி 2025 மே 18 நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது. அதே சமயம் வயோதிகர்கள், இந்த மேஷ ராசியில் பிறந்த சீனியர் சிட்டிசன்ஸ், 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக இந்த வயசானவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் சனி லாபஸ்தானத்தில் இருக்கார். அடுத்தது 2025 மார்ச் மாதம் விரயஸ்தானத்துக்கு வராரு. உங்களுடைய ஆரோக்கியம், குறிப்பாக முட்டி வலி, இடுப்பு வலி சம்பந்தமாக உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட்டுருக்கு. அதற்கு மருத்துவ செலவுகள்லாம் ஏற்பட்டுருக்கு. அதற்கு இப்போ மருத்துவ செலவுகள் குறையிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிறவாள்லாம் உங்களுக்கு அனுசரணையாக செயல்படுவா. உங்களுக்கு தேவையானப்போ மருந்தை கொடுத்து, கை காலுக்கு ஆயில் மசாஜ் கொடுத்து உங்களை பதவிசாக பார்த்துக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். அதே சமயம் இந்த மேஷ ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், மீடியா தொழில் பண்ணக்கூடிய, மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள், மீடியா ஓனர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் சாதகமாக இருக்கார். 2ஆம் வீட்டு அந்த சுக்கிரனுடைய வீட்டுக்கு தான் போய் குரு உட்கார்ந்துருக்காரு. அதனால் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். மீடியா தொழில் வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஆண்டுங்கிறது மேஷராசி நண்பர்களுக்கு பெரிய யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் புதிய உறவுகள், குடும்பத்தில் மாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் தன பிராப்தியும் ஏற்படுறதுனால வாக்குச்சாதுரியம் ஏற்படும். ஏன்னா வாயுள்ள புள்ளை பிழைக்கணும் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வாயுள்ள பிள்ளைகிட்ட மட்டும்தான் பணம் மகாலட்சுமி போய் அமருவோம். அதனால் உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த ஆண்டு மகாலட்சுமியின் ஆண்டாக உங்களுடன் அவள் பயணிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டுக்கான இந்த குரு பெயர்ச்சிக்கு உண்டான பரிகாரம் என்ன பண்ணினா உங்களுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்கை வழிபாடு, பசுனை விட்டு வீட்டில் விளக்கேற்றலாம், இல்லாட்டி துர்கையோடைய சன்னதியில் போய் விளக்கேற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டு குலதெய்வத்தை வழிபடுங்க. சுவாமிமலை முருகனையும் வழிபட்டு வாருங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவாள்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்கிறவா நேரில் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே சமயம் என்னால் வெளியூரில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் அடுத்த வருஷம்தான் இந்தியா வருவேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு உண்டான தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளலாம். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். மேஷராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்க ஜென்ரலாக பாருங்க, மேஷ ராசிக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் குரு இருந்தார். ஜென்மத்தில் குரு இருந்ததுனால நம்ம நிறைய கஷ்டப்பட்டிருப்போம், நிறைய அவமானப்பட்டிருப்போம், நிறைய அசிங்கப்பட்டிருப்போம், நிறைய முயற்சி பண்ணியிருப்போம். அதே மாதிரி புது பறவைகள்னால நம்மளோட ஃப்ரெண்ட்ஸானா இருக்கட்டும், ஃபேமிலியானா இருக்கட்டும், புது பறவைகள் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். அந்த புது பறவைகள்னால நன்மையும் இருந்திருக்கும், கெடுதல், நன்மையை விட ஒரு பல்லு தூக்கலாக கெடுதலும் இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஜென்ம குருனோட பிடியிலேருந்து நீங்கள் இப்போ மீண்டுட்டீங்க. குரு இப்போ எங்கே போய் உட்கார போகிறாரு? 2ஆம் இடத்துல போய் சஞ்சரிக்க போகிறார். அந்த 2ஆம் இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். அப்போ சரிங்க, தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், இந்த 2ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறதுனால எங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா, ஜென்ரலாக பாருங்கள், மேஷ ராசிக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு தான் சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகமாக குரு பகவான் உட்கார்றார்.
சரிங்களா? அதனால் இது வரைக்கும் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க, பெருசாக பலன் கிடைக்கல. இப்போ வந்து அந்த பெருசாக பலன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டுங்க. ராஜயோகம் வரும் அப்படின்னே சொல்லலாம், வெற்றி மேலே வெற்றி வரும் அப்படின்னும் சொல்லலாம். நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பொருளாதார ரீதியாக வந்து பாருங்கள், நம்ம இது வரைக்கும் நம்ம நிறைய வருத்தப்பட்டிருப்போம். ஒரு ஆஃபீஸில் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கோம், நிறைய உழைக்கிறோம், அதுக்கான வருமானம் வரலையே அப்படின்னு யோசிச்சிருப்போம். வருமானம் வரலையே அப்படின்னும் போது ப்ரமோஷன் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லையே, இவ்வளோ நாளாக நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம், இவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு ப்ரொமோஷன் வரலையே அப்படின்னு யோசிச்சுருந்துருப்பீங்க. இந்த ஒரு வருட காலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு உழைச்சிங்களோ அதுக்கு ஒரு படி மேலேயே வந்து உங்களுக்கு வருமானம் அப்படின்றது வரும். ஜென்ரலாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 1000 ரூபாய்க்கு உழைச்சா 100 ரூபாய் தாங்க வருது அப்படின்னு. போன குரு பயிற்சி போது தான் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து பாருங்கள், நீங்கள் 1000 ரூபாய்க்கு உழைச்சிங்கன்னா 2000 ரூபாய் வரும். ஸோ உங்களோட உழைப்புக்கான ஒரு அதீத பலன் போன வருஷக்கும் சேர்த்து இந்த வருஷத்தில் பலன் கிடைக்கும். சரி, ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் பொருளாதார ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் நடக்கும், நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், விரயங்கள் இருக்கும். அந்த விரயங்கள் வந்து சுப விரயமாக இருக்கும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பர பொருட்கள் அப்படின்னு நீங்கள் வாங்குவீங்க. இப்போ ஒரு கார் வாங்குறது, அந்த பெரிய அதாவது சாதா சோஃபாஸை மாற்றி ஒரு பெரிய சோஃபாஸ், அதாவது ரொம்ப காஸ்ட்லியான சோஃபாஸ் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய ஆடம்பர செலவுகள் நீங்கள் செய்வீங்க. அந்த ஆடம்பரத்தில் மட்டும் கொஞ்சம் தகுதிக்கு மீறி செலவு பண்ணாமல் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ பொருளாதார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேன்மை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், குடும்பஸ்தானத்தில் போன வருஷம்லாம் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதாவது கணவன் மனைவிக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்துச்சு. அந்த சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸே வந்து என்ன ஆச்சுன்னா, சின்ன விரிசல் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக விரிவடைஞ்சிருந்துச்சு. அந்த பெரிய விரிசல் எல்லாமே பேட்ச் போட்டு பட்டி பார்க்குற நாள் இது அப்படின்னு சொல்லாங்க. நேரம் இது இந்த ஒரு வருஷம். அதாவது அந்த பெரிய விரிசல்கள் மறைஞ்சு குடும்பம் அப்படின்றது சுமூகமாக உங்களுக்கு லைஃப் இருக்கும். அதே மாதிரி ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களால் போன வருஷம் அதுக்கு முன்னாடிலாம் நிறைய கஷ்டம் இருந்துச்சு மேஷராசிக்கு. இப்போ குழந்தைங்களால் சந்தோஷம் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னோட அந்யோன்யம் அப்படின்றது அதிகமாகும். அதுக்கடுத்து வாக்குஸ்தானம் வந்து பாருங்கள், கடந்த சில வருடங்களாகவே உங்களோட பேச்சுக்கு ஒரு பெரிய மரியாதை அப்படின்றது இல்லை. அது வந்து ஃபேமிலிலையும் சரி, உங்களோட ஒர்க் ஸ்பாட்லேயும் சரி, சொசைட்டிலையும் சரி. ஆனால் இப்போ அது மாறிடுங்க, என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆகிடும். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா 4 பேர் ஓகே அப்படின்னு கேட்பாங்க. அவரே சொல்கிறாருலப்பா கேட்டுக்கோங்க அப்படிம்பாங்க. உங்கள் வாக்குனோட ஒரு வலிமை வந்து அதிகமாகும். நீங்கள் எது சொன்னாலும் 4 பேர் உங்களை கேட்பாங்க. ஜென்ரலாக வந்து பாருங்கள், இந்த வாயை நம்ம யூஸ் பண்ணி ஒரு சம்பாதிக்கிற தொழில், அதாவது ப்ரொஃபஸர்ஸு, லெக்சரர்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக ரீதியாக பரிகாரம் சொல்கிறவங்க, ஜோஷியம் சொல்கிறவங்க, டாக்டர்ஸு, இவங்களோட சொல்லுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பலம் வந்து ரொம்ப அதிகரிக்கும். அதே மாதிரி சினிமா ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். ஸ்டூடெண்ட்ஸு நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, சரியாக படிக்கலை, படிப்புலேயே ஆர்வம் இல்லைங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டிருக்கீங்களா? படிப்பில் வந்து நல்ல ஆர்வம் காட்டுவாங்க, படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா மேஷராசிக்கு ஒரு அருமையான குரு பயிற்சி அப்படின்னு தான் சொல்லலாம். இருந்தாலும் சில எச்சரிக்கையான விஷயங்கள் நம்ம செய்யணும். என்ன அப்படின்னீங்கன்னா, ஜென்ரலாக உங்களுக்கு வந்து பாருங்கள், மறைமுக எதிரிகள் அப்படின்றது கொஞ்சம் வர பார்ப்பாங்க. அந்த மறைமுக எதிரிகளை நீங்கள் கொஞ்சம் ஒரு சேலஞ்சாக ட்ரீட் பண்ணி அதை அப்படியே ஸ்மூத்தாக போய்க்கணும். அதாவது நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்ற கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து யார்கிட்டயும் வச்சுக்காதீங்க. முக்கியமாக ஒர்க் ஸ்பாட்டில் பெரிய கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்றது வச்சுக்காதீங்க. 2வது எச்சரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்களான்னா, உங்களோட ஆடம்பர செலவு அதாவது வரவுக்கு மீறி செலவு அப்படின்றது செய்ய வேண்டாம். இது 2த்துலேயும் மட்டும் எச்சரிக்கையாக இருங்க, போதுமானது. மற்றபடி குரு பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாக்பாட் தான், சரிங்களா? உங்களுக்கு என்ன பரிகாரம் வந்து குரு பயிற்சி நல்லாவே இருக்குது அப்படின்னாலும் அதனோட பலனை வந்து நீங்கள் இன்னும் பல மடங்காக பெருக்கிறதுக்கு சில வழிபாடுகள் வந்து ஒரு ரொம்ப உன்னதமாக இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள், விநாயகர் வழிபாடு. ஏன் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து சில இடையூறுகள், மறைமுக எதிரிகள் அதெல்லாம் வந்து லைட்டாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால விநாயகரை வழிபடுங்க. விநாயகரை வழிபடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஓவர் கான்ஃபிடென்ஸில் சில தப்பான இது வந்து நம்ம முடிவு பண்ணிடுவோம். அந்த தப்பான முடிவை எடுக்க விடாமல் விநாயகர் வழிபாடு காப்பாற்றும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வாங்க. அது வந்து மனசுக்கும் அமைதி கொடுக்கும், அதே மாதிரி உங்களோட முன்னேற்றத்துக்கும் அது வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத நான் ஒரு ரத்தன சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சியினோட ஒரு பொதுவான பலன்க. இதுக்கும் மேலே நிறைய பேருக்கு நான் டீட்டெயில்டாக வந்து பலன் தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவல் ஜாதகம்னு ஒன்று இருக்குங்க.
ஒவ்வொருத்தரோட ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் அப்படின்றது இன்னும் டீட்டெயிலாக நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? அப்படி உங்களுக்கு உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே போயிட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகளை கொடுக்கணும். எல்லாரோட குடும்பத்துலேயும் சந்தோஷமும் குதூகலமும் நிம்மதியும் தொழிலில் மேன்மையும் நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னு பரமேஸ்வரனை ஆத்மார்த்தமாக நான் வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.